வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் கள்ளிப்பட்டின்ற ஒரு ஏரியா. அங்கே வந்து கதலி வாழை வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே புட தள்ளி காய் வந்த ஸ்டேஜ். பார்த்தா தெரியும். எல்லாத்துலேயுமே புட வந்திருக்கு, காய் ஊறியிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 சீப்பு வந்து சராசரியாக வந்திருக்கு. இதுக்கு வந்து காய் ஊறுறதுக்காகவும் இந்த சருகுக்காகவும் ஒரு டோஸ் மட்டும் ஆர்கானிக்கில் நம்ம ஊசி மூலியமாக மருந்து கொடுத்துருக்கு. இந்த வாழை தான் பார்த்தா தெரியும். இந்த தோட்டம் தான். இப்போ 2வது டோஸ் வந்து பார்த்தா நமக்கு கொடுத்துட்ருக்கு. இப்போ கரெக்டாக ஒரு மாதம் கேப்பு 2வது டோஸு. தேவைப்படுற பட்சத்தில் வந்து 15 நாளைக்கு ஒரு டைமோ 20 நாளைக்கு ஒரு டைமோ டோஸ் கொடுத்துக்கலாம். அந்த காய் நம்ம ஈன்றதை பொறுத்து, அந்த காய் வெட்டுறதை பொறுத்து, வெட்டு நாளை பொறுத்து கொடுத்துக்கலாம். அதிகமாக ஈரம் மண்ணில் இல்லைன்ற பட்சத்தில் இந்த சருகு பெருசாக ஏறாது. ரொம்ப ஈரம் தேங்கி நிற்கிது அப்படின்னா அது மூலியமாகவும் சருகு பிரச்சனை ஏறும். அதனால் காய் ஊறுறதுல வந்து பெருசாக பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம ஊசி மூலியமாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.